வங்கதேசத்துல மாணவர்கள் போராட்டம் என்ற பெயர்ல இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் சிறுபான்மை சமூகமான இந்து சமுதாயத்தின் மேல திட்டமிட்டு தாக்குதல் நடத்துறத கண்டிச்சு வங்கதேச இந்துக்கள் உரிமை மீட்பு குழு அந்த சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்றைக்கு அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி காவல்துறை மூலமாக அறிவிக்கிறாங்க. நாம் எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோமோ, நாம் எங்கெங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தணுமோ அங்கெல்லாம் காவல்துறை மூலமாக அடக்குமுறையை கையாண்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறதா நீங்கள் நடந்துக்கிறீங்க. சொல்கிறது யாரு? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட ஆட்சி தான் அதை சொல்லுது. இங்கே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்காங்க, இவங்களுக்கு இவங்க பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்களா? வங்கதேசத்தில் யார் சிறுபான்மை? இந்துக்கள் சிறுபான்மை. அப்போது பக்கத்து நாட்டில் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அவங்க மதத்தின் அடிப்படையில் தாக்கப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்க. அதை எதிர்த்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக, உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு ஜனநாயக முறையில் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட இந்த அரசு அனுமதிக்க மாட்டேங்குது. ஆனால் இதே அரசு நடந்துக்கிற விதம் பாருங்க. கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்ன ஆர்ப்பாட்டம்? இஸ்ரேல் பாலஸ்தீனத்து மேலே தாக்குதல் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் மேலே தாக்குதல் நடக்குது. அதுக்கு கண்டனம் தெரிவித்து இங்கே இருக்கக்கூடியவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. யார் யார்? இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், திருமுருகன் காந்தி அவர்கள், எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி ஜவாஹிருல்லா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லி? இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடக்கிறது என்ன? அங்கே யார் பிரச்சனை பண்ணுறாங்க? ஹமாஸ் தீவிரவாத இயக்கம், ஹிஸ்புல்லா அமைப்பு. இந்த அமைப்புகளுக்கு எதிராக தான் இஸ்ரேல் இராணுவம் நடவடிக்கை எடுக்குது. இவங்க இங்க இருந்துகிட்டு ஹமாஸ் தீவிரவாத அமைப்புக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புக்கும் ஆதரவாக இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. இதே மாதிரி கடந்த 15 நாள் முன்னாடி அமரன் திரைப்படம், அந்த திரைப்படத்தை திரையிடக்கூடாது. ஏன் திரையிடக்கூடாது? காஷ்மீரில் தன்னுடைய உயிரை நீன்ற இராணுவத்தினரான முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை குறிப்பாக இருக்குது அந்த படம். அதில் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சுக்கிறாங்க. என்னையா கொடுமை அது? அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு இஸ்லாமியர்களாக கண்டு தெரியுறாங்க. யார் யார்? லக்சரி தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்சி முகமது, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க? மண்ணுரிமை போராளிகள். தீவிரவாதிகளை இவங்க மண்ணுரிமை போராளிகள் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான். முற்றுகை போராட்டம்ங்கிற பேரில் திரைப்படம் ஓடக்கூடிய தியேட்டர் மேலே பெட்ரோல் பம்ப் வீசுகிறான். இதற்கெல்லாம் இங்கே அனுமதி. ஆனால் நாம் ஜனநாயக முறையில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற இந்துக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, அந்த ஆதங்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற விதத்தில் ஜனநாயக முறைப்படி நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. அது எந்த மாதிரி பாருங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு அசம்பிள் ஆகக்கூடாது. இங்கே நேற்றைக்கு கரூரில் நம்ம இந்து முன்னணியுடைய மாநில செயலாளர் வி.எஸ். செந்தில்குமார் அவர் போயிருக்காரு. அங்கே போய் ஆர்ப்பாட்டம் போய் நிற்கிறாரு. 2 சைடு ஏதோ தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி 2 சைடு வாகனத்தை பஸ்ஸை நிறுத்தி வச்சுக்கிட்டு பேரிகார்டு போட்டுட்டு உள்ளே போகிறக்கு அனுமதி இல்லாமல், அப்புறம் 2வது தள்ளுமுள்ளு வேற. அங்கே இருக்கக்கூடிய என்னமோ ஒரு தீவிரவாதி கைது செய்கிற மாதிரி வந்தே மாதரம், அந்த மாதரம் கூட சொல்ல முடியல, அதுக்குள்ளே தள்ளுறது. என்ன ஒரு கொடுமை பாருங்க. இவ்வளவு மோசமான சூழல்ல நாம் இருக்கிறோம். அதே மாதிரி வேலூர்ல இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு இவங்க ஆர்ப்பாட்டத்தினுடைய பாதியிலேயே இவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்முடைய சொந்தங்கள் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் ஐயப்ப சாமிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த காவல்துறை என்ன பண்ணுது? அங்கே அசைவ பிரியாணி சாப்பாடாக போடுறாங்க. என்ன ஒரு மோசமான சூழல். சரி, இதை வேணா நாளைக்கு வேணா சேம்பிளுக்கு செஞ்சு பாருங்க. நாளைக்கு டிசம்பர் 6 அப்படிங்கிற பேரில் கருப்பு தினமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு இதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் பாரபட்சமாக நடந்துக்கிறீங்கள. நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரியாணி கொண்டு போய் அவங்ககிட்ட பண்ணி பிரியாணி கொடுத்து பாருங்க பார்க்கலாம். ஹலால் செய்யாத, வேண்டாம் விடுங்க பரவாயில்ல, ஹலால் செய்யாத பிரியாணி கொண்டு போய் கொடுத்து பாருங்க பார்க்கலாம். ஏற்றுக்குவாங்களா?
என்ன ஒரு கொடுமையான சூழல்ல நாம் இந்துக்கள் வாழ்றோங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்துக்களே. நாளைக்கு இதே எல்லா பகுதிகளிலும் டிசம்பர் 6ங்கிற பேர்ல, கருப்பு தினங்கிற பேர்ல எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்குது. இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குமா, கொடுக்காதா? நீங்க அமைதிக்கு குந்தகம் அப்படின்னா, அறவெளியில் ஆர்ப்பாட்டம் பண்றது இது அமைதிக்கு குந்தகம்னா, நாளைக்கு டிசம்பர் 6க்கு பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டம் அமைதிக்கு என்ன நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய செய்யலாம்? அதுக்கு நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருவீங்களா? இந்துக்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம ஜனநாயக ரீதியில போராட்டம் பண்றது எதுக்குமே அனுமதி இல்லை. அராஜக வழியில் ஆர்ப்பாட்டம் பண்ற எல்லா விஷயத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளுக்கு ஆதரவாகவோ இல்ல ஏதாவது பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாகவோ ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள், உதாரணத்துக்கு எஸ்டிபிஐ, அது என்ன, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய அரசியல் கட்சி, அது ஆர்ப்பாட்டம் நடத்துது. அதுக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைய நிலை. இந்த டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் இவங்க கருப்பு தினமா அனுசரிக்கிறாங்க. இதுக்காக ஆர்ப்பாட்டம் எல்லா இடத்துலையும் நடத்துறாங்க. இது சரியான நடைமுறையா? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அயோத்தியில ராமர் ஆலயம் கட்டப்பட்டிருக்குது. இஸ்லாமியர்களுக்கு தனியா இடம் ஒதுக்கப்பட்டு அங்க மசூதிக்கான வேலைகள் நடைபெற்று இருக்குது. இந்த சூழல்ல பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமா இவங்க ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. இந்த டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் குறிப்பா பாருங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது. உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனைக்குரிய இடம். அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. மேற்கு வங்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கேயும் இந்த மாதிரி கருப்பு தினமா அனுசரிக்கிறது இல்லை, ஆர்ப்பாட்டம் நடத்துறது இல்லை. டிசம்பர் 6க்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. அப்ப இந்த குறிப்பா திட்டமிட்டு யார் இதை நடத்துறாங்க? ஏன் இது இந்த அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்ப அவங்க நீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க போறீங்களா? இந்த நிலையை இந்துக்கள் வன்மையாக கண்டிக்கணும். இந்த நிலையை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்குது.